கனரக வாகனங்களுக்கான பரிசோதனை மோசடி தொடர்பான விசாரணைக்காக தலைநகரில் செயல்பட்டு வரும் வாகன பரிசோதனை மையம் ஒன்றில் மேலும் 13 அதிகாரிகள் கைதாகியுள்ளனர். மலேசிய ஊழல் தடுப்பாணையமான MECC அதனை உறுதிப்படுத்தியது. திங்கட்கிழமை கைதான 6 அதிகாரிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் பலனாக இப்புதிய கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. புத்ராஜயா MECC அலுவலகத்திற்கு நேற்று முன்தினமும் வாக்குமூலம் அளிக்க வந்தபோது 20 முதல் 40 வயதிலான அவர்கள் கைது செய்யப்பட்டனர். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதும் அந்த 13 வாகன பரிசோதனையாளர்களும் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்படுவர் என MECC கூறியது. ரன்னராக செயல்படுபவர்களிடமிருந்து மாதத்திற்கு 150 ரிங்கெட்டில் இருந்து 1500 ரிங்கெட் வரை லஞ்சம் வாங்கிக் கொண்டு கனரக வாகனங்களுக்கான பரிசோதனைகளை அவர்கள் சட்டவிரோதமாக அங்கீகரித்திருப்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.